சோதரம். ஹalleluya ஹalleluya. சோதரம் 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 சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜெபத்திலே எங்களை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நன்றி. வருகிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும். விடுதலையோடு உடைய திருநாமத்தை மையப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். காலைதோறும் புதிதாக இருக்கிற உங்கள் கிருபையை நாங்கள் பற்றி கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவீராக. சகல தடைகளை நீக்கி போடும், அதிசயங்களை காணப்படும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை வீழ் அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு செய்திருக்கிறார். அதை நாம் விசுவாசித்து அனுதினமும் அதை பாடல்களாக பாடி அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். அது ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் பாடல்களாய் நாம் பாடி இந்த காலை வேளையிலே தேவனை தேடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாத கலங்காத மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, திகையாத கலங்காத மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை, அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நீர் என்னை காண்கின்ற தேவன்,
என்னை விட்டு விலகுவதில்லை. நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பீர். நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பீர். நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் அனுதினம் என்னை தேடிடுவாய். நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய். நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண மனம் கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை ஆமென் கண்மணி போல் உன்னை மாத்தி சொல்லுங்க. நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பீர். நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பீர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பீர். 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 நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்று கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்று கைவிடுவதில்லை. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணை
சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, நம் இயேசு. ஆமென். நம் இயேசு நல்ல தேவனே, நம் இயேசு கைவிட மாட்டார். glory. நம் இயேசு கைவிட மாட்டார். காலை வேளையில நம் இயேசு வார்த்தைகளை அறிக்கை பண்ணுவோமா? எந்த சூழ்நிலையில என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கும் தேவன், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற தேவன். இந்த காலை வேளையில அவரை ஆராதிக்கிற ஒருவரையும் அவர் கைவிடுவதும் இல்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அறிக்கை பண்ணுங்க, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். நம் இயேசு கைவிட மாட்டார். glory. நம் இயேசு கைவிட மாட்டார், நம்ம 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 இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நல்லவரே, நீர் எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை காண்கின்றவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அனுதினம் எங்களை நடத்துகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனுதினம் உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களின்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் உடைய பாதையில் எங்களை நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த வாக்கு ஒன்றும் பொய்யாகாது, நீர் பொய்யுரையாத தேவன் ஆண்டவரே. நீர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனிதனும் அல்ல, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை விசுவாசித்த அனுதினமும் நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம் எலிசாவை குறித்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். எலிசாவின் வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு 2வது முறையாக அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சில விஷயங்களை நாம் படித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நேற்றைய தினத்திலும் எலிசாவின் வாழ்க்கை வரலாறு என்கிறதான பகுதியிலே நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இன்றைக்கும் எலிசாவின் அற்புதங்கள் என்கிறதான நிலையிலே ஸ்தோத்திரம் நாம் இப்போ படிக்க போகிறோம். எலிசாவின் அற்புதங்கள் துவக்கமும் முடிவும் அந்த சூழ்நிலையை நம்ம பார்த்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், எலிசா நல்ல ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. அப்படி ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து ஸ்தோத்திரம் இந்த வசனங்களை நம்ம படித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு வைராக்கியமான ஒரு தேவ மனுஷன். ஸ்தோத்திரம். எலியா தன்னோட வாழ்க்கை முடிவடைய போகிற அல்லது மறுரூபமாக போகிற நிலையிலே தேவன் வர சொன்ன இடத்திற்கு அவர் சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிற அந்த சூழ்நிலையிலே எலிசா அவரோடு கூட தான் இருக்கிறார். பாருங்கள், ஒருவன் கடைசி வர ஒருத்தரை பின்பற்றுகிறது என்று சொல்லுகிறது முடியாத ஒரு விஷயம். அநேகர் அதை கடைசி வரைய பின்பற்ற மாட்டாங்க. ஆனால் கடைசி வர பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு கிரீடம் அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மோசேயை யோசுவா கடைசி வரையும் ஃபாலோ பண்ணார். பார்த்தீங்களா, கடைசி வரையும் ஃபாலோ பண்ணார். அவங்களுக்கு நடந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். மோசேயினுடைய காரியங்கள் அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு, யோசுவாவை ஆண்டவரே அந்த இடத்துல கொண்டு வர்றார். மோசேக்கு அந்த எண்ணங்கள் இல்லை, ஆனாலும் சோதரம் இருக்குதோ இல்லையோ தெரியல, அதை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. எனக்கு அடுத்தது யோசுவா வரணும் அப்படிங்கலாம் அவர் நினைக்கவும் இல்லை. நினச்ச மாதிரி அதுக்கு வாய்ப்பு இல்லை, வேதாமத்தில் இடம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அந்த நாட்களில் மோசையோடு இணைந்து இருந்ததுனால, எல்லா விஷயமும் புரிந்து கொண்டதுனால, எல்லா காரியங்களையும் தெரிந்ததுனால, அந்த வைராக்கியம் அப்படியே, அந்த மோசைக்குண்டான அந்த வைராக்கியம் அப்படியே இருந்ததுனால, பாருங்க, மோசே எப்படி தேவ சமூகத்தில் தேவ ஜனங்கள் மத்தியில் கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டாரோ அதே போல யோசுவாவும் என்ன செய்கிறார், காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். அதனால மோசே ஒரு நாள் கூட அந்த யோசுவாவை குறித்து ஒரு தவறான எந்த செய்தியும் அவர் என்ன செய்ததில்லை, சொன்னதும் இல்லை, செய்ததும் இல்லை. அல்லது அந்த யோசுவாவுக்கு விரோதமாக ஒரு காரியத்தையும் அவர் செய்தது கிடையாது. அப்படி ஒரு நேசமும் அப்படி ஒரு பற்றும் உடைய ஸ்தோத்திர நிலையிலே யோசுவா காணப்பட்டிருக்கிறார். மோசேயின் மேலே, ஆண்டவர் மேலே அதை ஒரு கடமையாக எண்ணி எல்லாவற்றையும் ஒரு சிறப்பாக செய்து முடித்தார். அல்லேலூயா. பாருங்கள், கடைசி வரை அதை நினச்சி தியானிக்கும் போது அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நினச்சி பார்த்தாலே சோதரன், எந்த ஒரு முட்டாள் கூட அப்படி செய்ய மாட்டான். ஏன்னா சோதரன் நல்லா கவனிக்கணும். இங்கேருந்து மோசே போகிறாரு மலைக்கு போயிட்டு, வாடா சீனா மலைக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் என்னை கூப்பிட்ருக்காரு. அவர் என்ன சொன்னார், என்னை கூப்பிட்ருக்கிறாரு சீனா மலைக்கு, ஆனால் நான் போகிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. யோசுவா அப்போ தடுத்து சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம், இல்லை மோசே, உங்களை தானே ஆண்டவர் கூப்பிட்டாரு, என்னை கூப்பிடல, அதனால் நான் உங்களுக்கு டிஸ்டர்பாக நாங்கள் வரல, நீங்கள் போங்க, நீங்கள் போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு பதிலையும் அவர் சொல்லாமல் மோசே அழைத்த உடனே அப்படியே அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் பாட்டுக்கு எழும்பி வராரு. பாருங்க, அல்லேலூயா. இப்படி தான் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் எழும்பி வந்தாங்க. சார் எப்படியோ போனார். போய் அந்த இப்போ என்னாச்சு அப்படின்னா, மலையில் பாதியில் போயிட்டு இருக்கும் போதே நீ இங்கேயே இருந்துட்டார். யோசிச்சு பாருங்க, நீ இங்கேயே இரு, என் ஆண்டவர் எங்கே கூப்பிட்டா நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னார்.
இப்போ இவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? தன்னந்தனியாக யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு தனித்து விடப்பட்ட நிலையிலே அவர் காணப்படுகிறார். பாருங்கள், இப்போ மோசே ஆண்டவர் கூட இருக்கிறார், கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார், சரி பரவாயில்ல. ஆனால் இப்போ யோசுவாவை நினச்சி பார்த்தா யாருமே இல்லாத ஒரு இடத்துல தன்னந்தனிமையாக ஆண்டவரோடும் பேசுறதில்ல, தேவதூதர்கள் அங்கே இல்லை, எந்த மனித சஞ்சாரமும் அங்கே இல்லை, எந்த மனித உதவியும் இல்லாத ஒரு இடத்துல இவர் தன்னந்தனிமையாக 40 நாள் அங்கே என்ன செய்கிறார்? மோசே ஆண்டவரோடும் இவர் ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமையில இவர் காணப்படுகிறார். என்ன ட்ரைனிங்! எவ்வளோ அருமையான ட்ரைனிங் பாருங்கள். சோத்திரம். இப்போ தலைவர்கள் தான் கஷ்டப்படுவாங்க, தொண்டர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அப்படி தான் நடந்துச்சு. சீசர்களை எந்த கஷ்டத்துக்கும் ஒரு ஆளாக்கலை. எல்லாமே மணவாளன் கூட இருக்கும்போது அவங்க என்ன உபவாசம் சொல்லிட்டு உபவாசத்தை கூட என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே பாருங்கள் என்ன நடக்குது. இங்கே மோசே அவர் பாட்டுக்கு ஏறி போயிட்டாரு, இவர் பாட்டுக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் ஸ்தோத்திரம். யோசுவா நல்ல ஒரு காரியத்தை செய்கிறார், அருமையாக அங்கே தங்கி இருக்கிறார். இதன் ஆண்டவருடைய நடத்திப்போம், கர்த்தருடைய நடத்திப்போம். நடத்திப்புக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நம்முடைய முற்பிதாக்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள். அவர்களாக வாழ்ந்ததாக எந்த இடத்துலையுமே இல்லை. அதே போல தான் எலிசாவும் எலியாவின் வார்த்தையை ஸ்தோத்திரம் ஒரு தெய்வ வார்த்தையாக மதித்து அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் குறிப்பிட்ட இடத்துல நான் மறுரூபமாக போகிறேன் தெரிஞ்ச பிறகும் அவர் தனித்து போகிற அந்த நேரத்தில் பாருங்கள், கூடவே இவர் வருகிறார், கூடவே வருகிறார். ஸ்தோத்திரம். சொல்கிறாரு எலியா. அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். ஸ்தோத்திரம். அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று. இதேமாரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது பெத்தேலுக்கு போக சொல்கிறார், அங்கேயும் அப்படி தான். இப்படி எல்லா இடங்களிலும் அவர் விடவே இல்லை. நான் வருவேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கூட போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், கூட போயிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ அவர் கேட்குறாரு, 9ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 9ஆம் வசனம் படிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ என்ன வேணும்னு கேட்டதுக்கு ஆவியின் வரம் இரட்டிப்பாக வேணும் அப்படின்றாரு. அடுத்த படிங்க. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிவிட்டார். அடுத்தது படிங்க பார்க்கலாம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவன் அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்து போட்டான். பாருங்கள்,
சோத்ரா. இப்போ எலிசாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்னன்னா, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே என்று சொல்லி அந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலை அவருக்கு, அது அவரால் ஏற்றுக்கொள்ளவோ ஜீர்ணிக்கவும் முடியல. ஸ்தோத்திரம். தன் வஸ்திரங்களை பிடித்து இரண்டாக கிழித்து விட்டு, ஹல்லேலூயா. அது எதை குறிக்கிறது அருமையான தெய்வ பிள்ளையே? எலிசா எலியாவுக்கு முன்னும், ஸ்தோத்திரம், எலியா உயிரோடு இருந்ததுக்கு முன்னும், எலியா மரித்ததுக்கு பின்னும் என்கிற இரண்டு வாழ்க்கையாக அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை இரண்டாய் கிழிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாய், எல்லாராலும் நேசிக்கப்பட முடியாத ஒரு நிலையிலே, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனால், தன் சொந்த குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்ட ஒரு எலிசாவாய், அவர்கள் ஊரிலே எல்லாரை விட எல்லா நிலையிலும் ஒரு மதிப்பில்லாத ஒரு நிலையிலே அவர் காணப்பட்ட அந்த காரணங்கள், சூழ்நிலைகள் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில ஸ்தோத்திரம் இருந்த அவருடைய வாழ்க்கையை எலியா கொண்டு வந்து இன்னைக்கு நல்ல அருமையான ஒரு பரிசுத்தவானாய், அருமையான ஒரு தேவ மனுஷனாய், ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் தன்னை போல இன்னைக்கு அவனை மாற்றி அமைத்த அந்த காரியங்களை அவர் நினைத்து, அந்த எலியாவோடு வாழ்ந்த காலங்களிலே உண்டான அந்த வாழ்க்கை ஒரு பகுதியும், எலியாவுக்கு பின்பு அவர் வாழ்ந்த இன்னொரு வாழ்க்கை ஒரு பகுதியும் இரண்டாக அவர் வஸ்திரத்தை பிடித்து கிழிக்கிறார். என்னுடைய வாழ்க்கை இரண்டு பகுதியாக நான் பிரிக்கிறேன் என்று சொல்லி, ஒரு பகுதி எலியாவோடு உள்ள வாழ்க்கை, இன்னொரு பகுதி தனித்து வாழ்கிற வாழ்க்கை, ரெண்டு பகுதியாக கிழிக்கப்பட்ட வாழ்க்கையில் இப்போ அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவர் ஸ்தோத்திர எப்படி நடத்துவாரோ, எப்படி என்னை கொண்டு போவாரோ என்று சொல்லி. ஏனென்றால் எலியா இப்ப வந்த இடம் ஒரு யோர்தானை பிளந்து உள்ளே வந்திருக்கிறார். இனி இந்த யோர்தானை தாண்டிதான் இவர் போயாகணும். ஆனா இப்ப அவர் பழைய எலிசாவா இருந்தா அந்த யோர்தானை கடக்க அவரால் முடியாது. ஆனால் இப்பொழுது நான் ஸ்தோத்திரம், நான் எலியாவோடு இருந்த எலிசா இல்லை என்று அந்த ஒரு சூழ்நிலையில் தான் வஸ்திரத்தை ரெண்டு துண்டாக கிழித்து இன்னைக்கு அவர் தன்னை நான் ஒரு எலிசா என்கிற இரட்டிப்பான வரத்தை உடைய எலிசா என்று சொல்லி இப்போ என்ன செய்கிறார்? அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி திரும்பவும் யோர்தானில் வந்து நிற்கிறார். எலிசாவோடு வந்து நின்றவர் இன்னைக்கு தனித்து வந்து நிற்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நல்லா கவனிக்கணும். ஒரு தலைமைத்துவத்தோடு நிற்கிற ஒருவன் தான் ஒரு நாளில் தனித்து நிற்க முடியும். ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வாழ்கிற ஒருத்தன் தான் அவன் ஒரு நாள் தனித்து நிற்க முடியும். ஒரு அருமையான அரவணைப்பில் இருக்கிறவன் தான் ஒரு நாள் தனித்து நிற்க முடியும். ஒரு ஸ்தோத்திர கீழ்ப்படிதலுக்குள் நடக்கிறவன் தான் ஒரு நாள் அவனுடைய வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படிவார்கள். இந்த காரியங்களை பாருங்கள். ஒரு நாள் அதே யோர்தானிலே எலியாவோடு நின்ற எலிசா, அன்னைக்கு எலியா அந்த காரியங்களை செய்கிறார். யோர்தானை இரண்டாக பிரிக்கிறார். அந்த இடத்திலே அவர் வேடிக்கை பார்க்கிறவனாய் இருந்தார். பயந்து நடுங்கி திகைத்து, இப்படியும் எலியாவினுடைய வார்த்தைக்கு இந்த யோர்தான் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி பயந்து நடுங்கி அதை உற்று கவனித்துக் கொண்டிருந்த அந்த எலிசாவினுடைய வாழ்க்கையில இவ்வளவு சீக்கிரமா நான் அந்த யோர்தானுக்கு வருவேன் என்று அவருக்கே தெரியவில்லை. ஆனாலும் அவர் கடந்து சென்று அந்த நாட்களில் எலியாவை அன்று அந்த மறுரூப காட்சியை பார்த்து அவர் அந்த அக்கினி ரதம் எடுத்து செல்வதை பார்த்து அந்த இடத்துல அவர் ஸ்தோத்திரம் எலியா சொன்னது போல நீ அந்த இடத்துல நீ என்னை பார்ப்பா என்றால் கண்டிப்பா ஸ்தோத்திரம் உனக்கு அது கிடைக்கும், ரெட்டிப்பான வரம் கிடைக்கும் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த மாத்திரத்தில் அங்கே நடந்த அற்புதம். அதே போல் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எலிசா நல்லா கண்டார், அதை உற்று கவனித்தார். எல்லாம் முடிந்தது. இப்பொழுது எலியாவோடு இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ தனித்து வாழப்போகிற வாழ்க்கைக்கும் இரண்டு பகுதியாக தன் வஸ்திரத்தை கிழித்து அடையாளப்படுத்தி இப்போ அவர் என்ன செய்கிறார்? வெளியே வருகிறார். வெளியே வரணும்னா யோர்தானை தாண்டணும். இப்போ யோர்தானுக்கிட்ட வந்துட்டார். என்ன செய்வதென்று தெரியாது.
ஹல்லேலூயா. நான் எப்படி இப்போ இந்த யோர்தானை கடக்க போகிறேன் என்று தெரியாது. இப்போ இந்த யோர்தான் இவருக்கு பாதை விடணும். ஏற்கனவே யோர்தான் என்று சொல்லும்போது அது மரண பள்ளத்தாக்கு, அது மரணம். யோர்தான் என்றாலே அதுக்கு அர்த்தம் மரணம். யோர்தானில் யாரும் தனிப்பட்ட ஒரு மனிதன் அங்கே இறங்க முடியாது. ஏனென்றால் அங்கே அந்த யோர்தானுக்குள்ளே இறங்க வேண்டுமானால் 20-25 பேர் கைகளை கோர்த்து அவர்கள்தான் அந்த யோர்தானுக்குள்ளே போகலாம். வேற யாரும் அப்படி தனித்து யாரும் போய்விட முடியாது. யோர்தான் நதி அந்த தண்ணீர் பயங்கரமாக புரண்டு ஓடும். அந்த இடத்துல அந்த யோர்தானுடைய அந்த ஆழத்திலே அவர்கள் அப்படி கடந்து செல்ல முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். யோர்தான் என்றால் மரணம் என்று அர்த்தம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு தனித்து நிற்கிறார் அருமையான எலிசா. பார்த்தீங்களா, தனித்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நடந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது இவர் எப்படி இனிமே இவர் இந்த இடத்தை விட்டு போவார், எப்படி இவர் யோர்தானை கடப்பார்? முதல் ஊழியம், முதலாவது தனது ஸ்தோத்திர 16 அற்புதங்களை அவர் முதலாவது துவங்குகிற இடம், அந்த இரட்டிப்பான வரத்தை முதலாவது துவங்குகிற இடம், எலியாவினுடைய ஊழியத்தை முதலாவது துவங்குகிற இடம், எலிசா தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிற ஒரு இடமாக இப்போ பாருங்கள், ஸ்தோத்திர யோர்தானுக்கு முன்பாக நிற்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த ஊழிய துவக்கத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். ஊழிய துவக்கத்தை பார்க்கும்போது அந்த துவக்கத்தில் அவர் எப்படி தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவருக்கென்று செய்கிறார் பாருங்கள். முதல் ஊழியத்தை செய்யும் போதே அவர் ஸ்தோத்திரம் தனிமையாக கடந்து சென்று ஒரு அனாதை போல என்று அவர் செயல்படுத்தாமல், யாரும் இல்லாதவன் அற்றவனாக போய் செயல்படுத்தாமல், எனக்கும் ஒருவர் இருக்கிறார், என்னோடு கூட வருகிறார், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன், அவர்தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தார், அவரே என்னை நடத்துவார் என்று சொல்லி அவர் அந்த இடத்திற்கு வந்த பிறகு என்ன செய்கிறார் பாருங்கள். நீங்கள் படிங்கள், பார்க்கலாம். எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை 14 வசனம் படிக்க பார்க்கலாம். 14 வசனம் படிங்க. எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அருமையான தெய்வ பிள்ளையே, அந்த யோர்தானில் இருந்து அவன் வெளியே வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி ஒருவேளை சால்வையா இருக்கலாம். அதே சமயத்தில் அந்த சால்வை எலியாவுடைய அவன் பயன்படுத்துகிற பெயர் எலியாவை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியம். அதனால அவர் அன்னைக்கு எலியாவை பயன்படுத்தியாக்கும் அவர் இப்ப என்ன செய்கிறார், அந்த யோர்தானை கடக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துவக்க கால ஊழியம் பார்த்தீங்களா? துவக்க கால ஊழியம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எலியாவுடைய அற்புத அடையாளங்களாக நேராக பார்த்தவரில் அழகாக இருக்கும். அவர் ஸ்தோத்திர அவர் அந்த வைராக்கியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த ஆரம்ப ஊழியெல்லாம் சாதாரண ஊழியம் அல்ல. இன்னைக்கு அந்த எலிசாவினுடைய துவக்க கால ஊழியம் பயங்கரமான ஊழியம். ஸ்தோத்திரம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஏராளமான தேவதாசர்கள், நல்ல கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடியவர்கள், ஆரம்பத்தில் அவர்கள் இந்த எலிசாவை போல வைராக்கியத்தில் தான் ஊழியமே பண்ணுவாங்க. ஆரம்ப ஊழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அதெல்லாம் கணக்கிட முடியாது, அதை சொல்லி ஆற்ற முடியாது. அவ்வளோ பயங்கரமான ஊழியங்களை செய்வார்கள். ஊழியெல்லாம் சாதாரண ஊழியம் அல்ல, ஜபம்லாம் சாதாரண ஜபம் அல்ல, ஒருத்தருக்கு அறிவிக்கிறதா சாதாரண அறிவிப்பு அல்ல. ஒரு பயங்கரமான நிலையில் அந்த வேலைகளை அவர்கள் அவ்வளவு பயங்கரமாக செய்வார்கள். ஆனால் இது துவக்க கால ஊழியம். ஏன்னா துவக்க கால ஊழியம் என்று சொல்லும்போது ஒருவர் இடத்திலிருந்து நாம் பயிற்றுவிக்கப்படுகிறோம், ஒருவர் இடத்திலிருந்து நாம் வெளியே வருகிறோம், அவரை நாம் பயன்படுத்துகிறோம், அந்த நிழலில் நம்ம ஆளுகிறோம், அவருடைய காரியங்களை நாம் மனசில் வச்சிருக்கிறோம். இப்படி அந்த காலங்கள் இப்படி இன்னொருவருடைய அந்த தலைமைத்துவத்தின் கீழே நம்ம இருக்கிறதுனால நம்முடைய ஊழியத்தில் வெற்றி மேல வெற்றி, ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம், விடுதலை மேல விடுதலை, நன்மைகள் மேல நன்மை, பல காரியங்களை நாம்
தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்போம். ஆனா அருமையான தெய்வ பிள்ளையே, இப்ப அப்படிப்பட்ட துவக்க கால ஊழியம் இன்று அநேகருக்கு இந்த வாழ்க்கை முடிவடைய போகிற காலங்களில் இருக்கிறதா என்று சொன்னால் அதுதான் கிடையாது. அந்த துவக்கத்துல இருந்த அந்த ஊழியமானது நாளடைவில் அநேகரை விட்டு அந்த ஊழியம் வெளியே போய்விட்டது. அதனால இப்ப துவக்க கால ஊழியம் இருக்கிறதா என்று சொல்லி யாரையாவது நம்ம கேட்டா அது கிடையாது. அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் அது இருந்துச்சு. அது பல வருடங்களுக்கு முன்னதாக நாங்கள் செய்தோம், பல வருடங்களுக்கு முன்னதாக அப்படியெல்லாம் நாங்கள் செயல்பட்டோம். ஆனா இப்ப எல்லாம் அப்படியெல்லாம் செயல்பட முடியுமா என்று சொல்லி அவர்கள் தன்னை என்ன செய்கிறார்கள், பலவீனப்படுத்திக் கொள்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒரு விஷயத்தை ஒரு நாள் நான் கீழே பாசமாக இருக்கிற இடத்துல இறங்கி வந்தேன். இறங்கி வந்த பிறகு கொஞ்ச நேரம் தான் வந்தேன். அப்படி வந்த உடனே அவங்க ஒரு ஷாக் மெசேஜ் கொடுத்தாங்க. சத்ரு ஜெயங்கொள்வதற்கு ஏதுவாக இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு அப்படிலாம் சொல்லி சில சாத்தானுடைய சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொன்னாங்க. சொன்ன பிறகு எனக்கு அதை கேட்ட பிறகு மனசில் தூக்கமும் வரல, ஒன்றும் வரல. நான் அப்படியே போய் தனித்து மேலே போய் என்ன பண்ணேன்னா, எனக்கு தூக்கம் வராததுனால இப்படி ஒரு காரியம் இருக்கிறதே என்று சொல்லி பாருங்கள். சோத்திரம், இந்த காரியம் இப்படியெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி போராடி, சரி அதுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிப்போம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இது எந்த கால ஜெபம்னா ஆரம்ப கால ஜெபம். சோத்திரம். அப்படி இரவுல போராடி ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப காலமா நான் பண்ணல. அன்னைக்கு தான் அந்த ஜெபத்தை பண்றேன். அந்த ஷாக் மெசேஜை கேட்டேன். கேட்ட உடனே எனக்கு அங்கே தூக்கம் வரல. அதனால பழைய காலத்தில், ஆரம்ப காலத்தில் எப்படி இந்த விஷயங்களுக்காக ஜெபிச்சோமோ அதே போல உள்ள ஒரு ஜெபத்தை அன்று இரவு போராடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். போராடி நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தோம். போராடி ஜெபிக்க 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 தேவ மகிமை இறங்கியது. ஹல்லேலூயா. அந்த இறங்கினதை அந்த இரவு முழுசு நான் பார்க்க கர்த்தர் கிருபை தந்தார். அதனுடைய மகிமை ஒரு பெரிதாக இருந்தது. அப்படியே ஜெபிச்சு ஜெபிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இப்போ கூட வேற ஏதாவது பண்ணலாம், பேசலாம் தான் முடிவு பண்ணி வந்தோம். ஆனால் கர்த்தர் அந்த ராத்திரியில், நேற்றைய தினத்தில் எனக்கும் தூக்கமே வரல, என்னத்துக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி போராடி ஸ்தோத்திரம் நல்லா கொஞ்ச நேரம் ஜெபிப்போன்னு சொல்லிட்டு எழும்பிட்டேன். எழும்பி 12 மணிக்கு மேலே எழும்பி வந்து நல்லா போராடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. அந்த பழைய காலத்தில் எப்படி நம்மெல்லாம் ஜெபிச்சோமோ, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக எப்படியெல்லாம் ஜெபிச்சோமோ அந்த ஜெபத்தை இப்போ கொண்டு வந்து இரவுல போராடி மறுபடியும் நேற்றைய தினத்தில் அந்த இரவு போராடி ஜெபிச்சா என்ன மகிமையாக இருந்தது தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த ஆரம்ப காலத்தில் ஊழிய துவக்க காலத்தில் எங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்ன விஷயங்களை நாங்கள் பாரப்படுகிறோமோ அதை நினைத்து இரவெல்லாம் போராடுவோம், நல்ல போராடி ஜெபிப்போம். அந்த ஜெப அபிஷேகம் அன்னைக்குள்ள இறங்கி வந்தது பாருங்க. அந்த ஜெப அபிஷேகம் தான் கர்த்தருடைய பிள்ளைய இந்த எலிசாவினுடைய வாழ்க்கையில அப்படி இறங்கி வந்ததுனால அந்த அபிஷேகம் பாருங்க, எலியாவை விடலை. எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த சால்வையால அந்த யோர்தானை அவர் அடிக்கிறார். அது உடனே பாதை விடுகிறது. பாருங்கள், யோர்தான்ல ஊழியத்தை துவங்குகிறார். ஸ்தோத்திரம். யோர்தான்ல ஊழியத்தை துவங்குகிறார். பார்த்தீங்களா? அவர் யோர்தான்ல ஊழியத்தை துவங்கும் போது அங்க யார் அவர் பயன்படுத்தினார் பாருங்க? தன்னை நடத்தினவரை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்தி அந்த இடத்துல தன்னை நடத்தினவரின் பேரால இப்போ அவர் வெளியே வருகிறார். இன்றைக்கெல்லாம் சிலரெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டோமானால், யார் இவங்களை நடத்தினா, யார் இவங்களை இந்த அளவுக்கு உருவாக்கினா என்று சொல்லி அதை இன்னைக்கு யாருமே அதை என்ன செய்வதில்லை, பெருசுப்படுத்துவதே இல்லை. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? பெருசுப்படுத்துவதே இல்லை. ஆரம்ப காலத்தில் யார் யாரோ நம்ம உருவாக்கியிருப்பாங்க. அதனால் அதை நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதை யார் உருவாக்கினா என்ன? ஸ்தோத்திரம். என்னமோ இவங்க கூலி கொடுத்த மாதிரியும், இவங்க கூலி கொடுத்து கற்றுக்கிட்ட மாதிரியும் அதை பெருசாக எண்ணாமல், ஏன்னா வேதம் நமக்கு எபிரேயரில் தெளிவாக சொல்கிறது, உங்களை நடத்தினவர்களுடைய முடிவை நீங்கள் என்ன செய்யணுமா, பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அவங்க யாரும் செய்கிறதில்லை.
ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொருவரும் என்னமோ தானாக முளைச்சி எழுப்பி வந்தது போல தன்னை நடத்தினவர்களை கனப்படுத்துவதில்லை. ஸ்தோத்திரம். நம்ம இந்த நிலைமைக்கு இன்றைக்கி ஆளாக இருக்கிறோமே, இன்றைக்கி யார் நம்ம இந்த அளவுக்குலாம் உருவாக்குனாங்க, யார் நமக்காக ஜெபம் பண்ணாங்க என்று சொல்லி அந்த அறிவு இல்லை பாருங்கள். அந்த அறிவு இல்லை. ஸ்தோத்திரம். நேற்று இரவு ஸ்தோத்திரம் ஒரு 10:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 10:30 அல்லது 10:45 மணி இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் எனக்கு திடீர்னு ஒரு பாரம். என்ன பாரம்னா, இந்த டேவிட் தம்பி நல்லா ஜெபிக்க மாட்டேங்கிறானே, ஜெபம் பண்ண மாட்டேங்கிறானே என்று சொல்லி ஒரு பாரம் என்னை அழுத்துச்சு பாருங்க. போய் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போகிறேன். உடனே அந்த பாரம் வந்து அப்படியே கண்ணீரோடு வேதனையோடு படுக்கையிலிருந்து நான் வேண்டுறேன். ஆண்டவரே, அவனை என்னால் திருத்துவ முடியல, அவனை ஜெபிக்க வைக்க முடியல, எப்படியாவது அவனை ஜெபிக்க வைங்கப்பா என்று சொல்லி, அவன் ஜெபிக்காமல் இருந்தால் அவன் ஊழியம் எப்படி நடக்கும், எப்படி அந்த ஊழியம் நடக்கும், அதனால் அந்த பிசாசு மேற்கொண்டுருவானே என்று சொல்லி ஸ்தோத்திரம், அவன் ஊழியத்தின் மேலே ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டு நான் போராடி ஜெபிக்கிறேன். அப்படி ஒரு நிலையை கொண்டு வந்துடாதீங்க ஆண்டவரே, அப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாது ஆண்டவரே, அவன் ஜெபத்தில் வளரணும் என்று சொல்லி அந்த நேரத்தில் போராடி ஜெபித்து அப்படியே ஸ்தோத்திரம் அடுத்திருக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு உள்ளே வரான். உள்ளே வந்து அவன் தான் உள்ளே வரான். உள்ளே வந்து, ஃபஸ்ட்டாக இன்றைக்கி நான் ஆராதனை நடத்தினேன், இப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார், ஒருத்தரை வர வச்சு நான் ஜெபம் பண்ணேன் அப்படிலாம் சொல்லி சில விஷயங்களை சொல்லுகிறேன். சொன்ன பிறகு தான் எனக்கு ஸ்தோத்திரம் ஏதோ கொஞ்சமாவது ஆண்டவர் அவனை தொடுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனாலும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதான்னு சொன்னது. இந்த கால ஜெபத்தில் அவன் கலக்கிறதே இல்லை பார்த்தீங்களா? அதுதான் இப்போ நமக்கு கஷ்டம். நம்ம ஜெபத்தில் அவன் கலந்துக்கிறதே இல்லை. அவன் கலந்துக்கிறது கீபோர்டு கொஞ்ச நேரம் போடுவான். அந்த கீபோர்டை போட்டுட்டு உடனே போய் அவர் படுத்துக்குவார். ஸ்தோத்திரம். அப்படி அது வந்து ஒரு வியாதியஸ்தன் செய்கிற வேலை, ஒரு திமிர்வாதக்காரன் செய்கிற வேலை. அதனால் அந்த திமிர்வாதம் அவனை விட்டு சீக்கிரத்திலே கடந்து போய் நல்ல ஒரு அற்புதமான வேலையை செய்வதற்கு அவனை ஆயத்தப்படுத்துவதற்கு நம்ம ஜெபித்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அதனால் உங்கள் ஜெபிக்கிறவங்கள மாதிரியாவது பார்க்கணும். ஸ்தோத்திரம். நமக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஸ்தோத்திரம் இப்படியெல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்காங்களே, நமக்கு கீழே இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்களே, அப்போ நம்ம மாத்திரம் வசதியா? அந்த அறிவு உனக்கு உண்டாகணும். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அந்த அறிவு இல்லை பார்த்தீங்களா? அறிவு இல்லைன்னா என்ன ஆகும்? அறிவு இல்லைன்னா என்ன ஆகும்? சங்காரம் வரும். ஸ்தோத்திரம். சங்காரம் வருவதற்கு முன்னாடி மனம் திரும்பணும். ஸ்தோத்திரம். அப்போ அந்த மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அந்த பிள்ளையின் மேலே ஒரு அபிஷேக வல்லமை இறங்கணும். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். பாருங்கள் ஸ்தோத்திரம். எலிசாவுக்கு நல்ல அறிவு இருந்தது. அதனால தான் ஸ்தோத்திரம் விடாத பின்பற்றினார். விடவே இல்லையே, கடைசி வரை விடலை. ஃபாலோ எலியாவை அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறார். சொல்லுங்க, எலியாவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எலியாவை அவர் ஃபாலோ பண்ணுறார். அப்படி ஃபாலோ பண்ணி ஸ்தோத்திரம் கடைசியாக திரும்பி வருகிற நிலைமையை பாருங்க. அந்த எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு அந்த யோர்தானை பிளந்து முதல் ஊழியத்தை வெற்றிகரமாக துவங்குகிறார். அதிகாரத்தோடு துவங்குகிறார். அந்த வல்லமையோடு துவங்கி அந்த யோர்தானை விட்டு அவர் வெளியே வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் உங்களுடைய நடத்தினவர்களை நீங்கள் நினையாமல் நீ என்னதான் பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸ்தோத்திரம். எதுக்கும் ஆகாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையை முதலாவது நடத்தினவர்களை நாம் நினைவு கூறணும். பார்த்தீங்களா? ஆண்டவர் அங்கே மோசேட்ட சொல்லும்போது, மோசே, ஜனங்கள் எல்லாரும் உனக்கு எப்படி கீழ்ப்படுகிறாங்களோ அதே போல் உனக்கு அப்புறம் யோசுவாவின் காலத்தில் அவனுக்கு கீழ்ப்படியும்படியாக உன் கையை இப்போ அவன் மேலே வை, உன் அபிஷேகத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று சொல்கிறார். உடனே பாருங்க, இப்போ சொல்லுங்க, யோசுவாவின் மேலே இருக்கிற அபிஷேகம் யாரோடது? மோசேயோடது. ஆமென். யாரோடது? அப்போ நமக்கு எந்த அபிஷேகமும் சொந்தம் கிடையாது. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, செய்கிறார். உடனே பாருங்க, தலையில் கை வைக்கிறாரு. உடனே ஞானத்தின் ஆவினால் ஒரு நிரப்பப்படுறாரு, ஆசீர்வதிக்கப்படுறாரு. நன்மை உண்டாகுது, கிருபை உண்டாகுது, வல்லமை பெருகுது. ஸ்தோத்திரம். அதிகாரம் கிடைக்குது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்க, எலிசாவின் மேலே இருக்கிற அபிஷேகம் யாருடையது? எலியாவுடையது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, யாருடையது?
இப்ப இன்னைக்கு எத்தனையோ தேவதாசர்கள் ஊழியம் செய்யறாங்களே, அந்த அபிஷேகம்லாம் யாருடையது? நடத்துறவங்களுடையதா இல்லை எங்கேயாவது அடுப்பாங்கரையில இருந்து எடுத்ததா? சொல்லுங்க. ஊழியன்னா என்ன? தாவீது சென்ற பிறகு பட்டத்துல யார் வரணும்? தாவீதின் குமாரன் வரணும். வந்தார்ல, சோத்திரம். அவனுக்கு அடுத்து யார் வந்தா? அவன் குமாரன் வந்தான். அப்படிதான், சோத்திரம். இப்ப தாவீதினுடைய அபிஷேகம் தான் சாலமோனுக்கு வந்தது. சாலமோனுடைய அபிஷேகம் தான் அவனுடைய மகனுக்கு வந்தது. இப்படி பாருங்க, ஒவ்வொருத்தர் மேல இருக்கிற அபிஷேகங்க நமக்கு சொந்தமானதா இல்ல. சொல்லுங்க, நமக்கு சொந்தமானது இல்ல, சொந்தமானதா இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் வந்தேன் தெரியுமா, எல்லாம் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். ஆக மொத்தத்தில் இவங்களே உருவாக்குன மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு யோசுவாவுடைய அபிஷேகம் யோசுவாவுடையது அல்ல, அது மோசேனுடைய அபிஷேகம். அதே மாதிரி எலிசாவுடைய அபிஷேகம் ரெட்டிப்பான வல்லமை, அது எலிசாவுடையது அல்ல. யாருடையது? எலியாவுடையது. ஹல்லேலூயா. எலியாவுடைய அபிஷேகத்தை தான் அவர் பெறுகிறார். ராஜாக்களும் அப்படிதான் விட்டு சென்று குழந்தை உள்ளவர்களுக்கு குழந்தை அவங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தார்கள். சோத்திரம். ஆக இல்லாதவர்கள் அதுக்கப்புறம் ஒருத்தரை அரசனாக மாற்றி விட்டார்கள். இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளையே, நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை போக போக நிறைய பேர் என்ன செய்யறோம்? விட்டுடுறோம். சோத்திரம். நீங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை, நாம் ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். நம்ம ஆரம்பத்தில் கொண்ட அந்த யோசுவா கொண்ட அந்த எலிசா கொண்ட அந்த ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை, அல்லேலூயா, கடைசி வரையும் நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தானா யாருக்குள்ள இப்ப நம்ம இருப்போமா? கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நாமே உருவாக்கிக்கிட்ட மாதிரி பேசக்கூடாது, நாமே வந்த மாதிரி சொல்லக்கூடாது, நாமே எல்லாம் முடிச்சுக்கிட்ட மாதிரி சொல்லக்கூடாது, யாருமே இல்லாம நம்ம தனித்து விடப்பட்ட மாதிரி சொல்லக்கூடாது. ஆனால் பாருங்க, ஆரம்பத்தில் இருந்த அந்த நம்பிக்கை சோதனை கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும். கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய தேவ சமூகத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல பங்கு உள்ளவங்களா இருக்க முடியும். ஆமா, யாரும் வேண்டாம் எவரும் வேண்டாம்லாம் சொல்லி போனா கடைசியில நமக்கு நேரிடுகிற காரியங்கள் வேதனைக்குரியதா இருக்கும். பாத்தீங்களா? வேதனைக்குரியதா இருக்கும். சார், இப்ப நீங்க அதே எபிரேயர் நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அல்லேலூயா. சோத்திரம். பாருங்கள், சோத்திரம். யாக்கோபு அப்படி ஒரு நல்ல அந்த அறிக்கையில் உறுதியாக இருந்தார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கும் தேவனும் என்று சொல்லி அன்னைக்கு எந்த தேவனும் இல்லாதனால, தேவனுக்கு பேர் தெரியாததுனால அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கு சொன்னார். ஆனால் ஈசாக்கு காலத்திலையும் தேவனுக்கு பேர் தெரியல. அவர் தான் திரும்ப என்ன செய்கிறாரு? அவர் ஆபிரகாம் தேவன் சொன்னார். அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு சோத்திரம் என்ன செஞ்சிட்டாரு? ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கும் தேவனும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சோத்திரம் அவருடைய முற்பிதாக்கள் எல்லாரும் சேர்ந்து, அவருடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து இப்போ ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கு தேவனும் யாக்கோபு தேவன் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி பாருங்கள், இப்போ அந்த பெயர் இன்னைக்கு வேதாமத்திலே பல இடங்களிலே இன்னைக்கு ஸ்தோத்திரம் நூற்றுக்கணக்கான இடங்களிலே அந்த நேம் யூஸ் ஆகிறது, பயன்படுத்தப்படுகிறது. நல்லா யோசித்து பாருங்கள். ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை ஸ்தோத்திரம் கடைசி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அதை எதையும் இழக்கக்கூடாது, எதையும் நம்ம விடக்கூடாது, எதையும் நம்ம ஸ்தோத்திரம்
தேவையில்லைன்னு விட்டுறக்கூடாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆரம்பத்தில் பண்ணின அந்த அறிக்கையில் கடைசி வரையும் நம்ம உறுதியாக இருக்கணும். அப்படி உறுதியாக இருக்கிறவங்க தான் ஆண்டுடைய ராஜ்யத்தில் அல்லது கிறிஸ்துவோடு பங்குள்ளவர்களாக இருக்க முடியும். அதனால் அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுவது போல, இன்னைக்கு நாம் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் ஆரம்பத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ளணும். ஆரம்பத்தில் இன்னைக்கு எலிசா இந்த வேலையை செஞ்சாருன்னா, அவர் கடைசி மரணமாய் 1 வருஷம் கழித்து கூட அவர் என்ன செய்கிறாரு பாருங்க. அவர் கல்லறையில் ஒரு செத்தவனை கொல்லி தூக்கி போடுறாங்க, அவன் உயிர் பிழைச்சி வரான் பாருங்க, உயிர் பிழைச்சி வரான் பாருங்க. அவர் மரணம் வரை அதை அவர் கை கொண்டவராய் காணப்பட்டார். ஸ்தோத்திரம். மரணம் வரை, மரணம் முடிஞ்சு ஒரு வருஷம், மறு வருஷத்திலே ராஜாக்களின் யுத்தங்கள் வருகிற மறு வருஷத்திலே அந்த சடலத்தை தூக்கி எலிசாவின் கல்லறைக்குள்ளில் போட்ட பிறகு அவன் உயிர் பெற்று எழும்பி வருகிறான். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? எலிசா நல்லா கவனிக்கணும், மரணத்துக்கு பிறகும் அந்த எலியாவினுடைய அந்த மகிமை அவரோடு கூட தான் இருந்திருக்கிறது. பார்த்தீங்களா? நம்மெல்லாம் சீக்கிரமாக தலைமைத்துவத்தை மறந்துடுவோம். ஆனால் எலிசா அவ்வளோ சீக்கிரமாக மறக்கலை. கடைசி வரையும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையில் அவர் காணப்பட்டார். அந்த எலியாவின் அபிஷேகம் ஸ்தோத்திரம் எலிசா மரித்தும் 1 வருடம் கழித்து வேலை செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம்தான் தேவன் ஆண்டவர் எலியாவினுடைய அபிஷேகத்தை எலிசாவுக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அதே போல் மோசேயினுடைய அபிஷேகத்தை யோசுவாவுக்கு கொடுத்தார். இன்னைக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. ஏன்னா அவரிடத்துல நீங்கள் நானும் பங்குள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா கடைசி காலங்களில் அவர் தனது ராஜ்யத்தில் நித்தியமாக நம்மை அங்கே கொண்டு வைத்து கொள்ள போகிறார். அதற்காக தான் நம்ம இந்த நாட்களில் அவரோடு இணைந்து இருக்கிறோம். நீ ஊழியம் செய்தாலும் ஜெபிச்சாலும் எதை பண்ணாலும் கர்த்தரோடு இணைந்து இருப்போம். ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய சர்வ வல்லமை படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். எலிசா ஆண்டவரே, அந்த எலியாவினுடைய அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவரே, அவருடைய கடைசி வரை உங்களை விடாம அந்த எலியாவின் அபிஷேகத்தில் இருந்த ஒரு மரணத்துக்கு பிறகும் ஹல்லேலூயா அவருடைய வேலையை சரியாய் செய்ய கிருபை தந்தீர். ஆசீர்வதித்து நடத்த பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாம் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.